ஹாய்! சண்டே வந்து நான்வெஜ் எதுவுமே வீட்ல பண்ணல. ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால நானும் பசங்களும் அ பிரியாணி தான் வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து இப்போது செமி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சிக்கன் 65யும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். தம்பிக்கும் பாப்பாக்கும் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு சிக்கன் 65 பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நான்வெஜ்னாவே ரசம் இல்லாமல் எப்படி? ஸோ ரசம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்புக்கு தான் வந்து வதக்கிட்டு இருக்க போகிறேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஸ்பைசஸோட வாசனைலாம் ரொம்பவே பிடிக்காது. ஸோ அதெல்லாம் கம்மியாக போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். நல்லா திக்காக ஆனதும் கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிக்கன் 65யும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டேன். 2மே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்க வந்ததும் அவங்களுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நேற்று சாயங்காலமாக துணி காய வைக்க வந்திருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு அட்டகாசமே நான் வந்து பண்ணிட்டேன். கை தவறி அந்த டேப்பை வந்து உடச்சிட்டேன். பம்பு செட்லேருந்து தண்ணி எப்படி பீச்சு அடிக்குமோ அந்த மாதிரி மாடி ஃபுல்லாக ஒரே தண்ணியும் இதுவுமா இருந்தது. இன்னைக்கு காலைல தான் பார்த்தீங்கன்னா அர்பன்லேருந்து வந்து சரி பண்ணி கொடுத்துட்டே போனாங்க. தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு மாடியும் வந்து பெருக்கி விட்டுட்டு அப்படியே வந்து கீழே போயாச்சு.